அஜய் வந்து அவன் ஃபேமிலி வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்க. அந்த டைமில் தாத்தாவும் பாட்டி வந்து என்ன நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போகும்போது சொல்லிட்டாங்க பாருங்கள் அப்படின்னோடனே, நாங்கள் தான் வெளியே போகிறோம் தெரியுதுல்ல அப்படின்னோடனே, என்னங்க எதுவும் சொல்ல மாட்டிங்களா, கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ராதா அதை கேட்டுட்டு வந்து நாங்களும் வரட்டுமா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எங்களை நிம்மதியாக கோயிலுக்காவது போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து மனசு வருத்தப்படுறாங்க, என்ன இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்காரு நம்ம வந்து யமுனா கிட்ட நம்ம சொல்லிட்டோமே, யமுனாவும் சொல்லிட்டேன்னு சொன்னாலே, அதுக்கப்புறம் எதுக்காக வரல வீட்டில் யாருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன் குமரன் வரல, யார்கிட்டையுமே சொல்லலையா, இல்லை காவேரி வீட்டில் எல்லார்கிட்டையும் சொன்னாங்களா இல்லையா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா வந்து கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து ரெடி ஆயிடுறாங்க. மணமேலில் வந்து உட்காந்துடுறாங்க. எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து ஆஜராயிடுறாங்க. அந்த டைமில் வந்து நிவின் என்ன பண்ண தெரியும் ஒளிஞ்சு வந்து பார்த்துட்ருக்காரு. யாருமே வரல, இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. கல்யாணமும் நடந்து முடிஞ்சது. அதை பார்த்து நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த சூழ்நிலையில் டைமுக்கு வந்து வராமல் லேட்டாகவே வராங்க காவேரியும் வந்து விஜயும். அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு விஷயமே தெரியாது, இப்போ தான் தெரியும் அப்படின்றாங்க. உள்ளே போகிறாங்க. கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உள்ளே போனால் வந்து கல்யாணத்தை எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க. அதை பார்த்து வந்து விஜய் செமையாக டென்ஷன் ஆகி அவங்க வந்து சித்தப்பா கிட்டே சித்திக்கிட்டே எல்லாக்கிட்டையுமே வந்து கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு நான் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்லிடுறாரு. அவங்க சித்தி அழறாங்க. அடுத்து வந்து அஜய் வந்து எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கினேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து விஜய் செமையாக டென்ஷன் ஆகி செமையாக கத்துறாரு. உங்களுக்குலாம் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக காவேரி வந்து வேணும்னே வந்து பசுபதியும் ராகினியும் வம்பிழுக்கிறாங்க. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியல பற்றியா, கல்யாணம் நடந்துச்சு, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து அவளால் என்ன பண்ண முடியும்னு எல்லோரும் வீட்டுக்கு வருவீங்களா அப்போ காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாரு. வீட்டுக்கு வந்தவொடனே வந்து அப்படி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் தாத்தா கிட்ட சொல்கிறாரு. தாத்தா பாட்டி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தா வந்து இப்படி நடந்திருக்கா, இவ்வளோ பண்ணியிருக்காங்களா, ஆமாம் நம்ம கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாத்தா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. பசுபதி வந்து வீட்டுக்கு போகலாம் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னோன்னா, இல்லை எங்கள் வீட்டுக்கு வேணாம், உங்கள் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பசு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகினி சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, காவேரி இருக்க வீட்டுக்கு தான் நான் வருவேன், அங்கே அவள் கண்ணு முன்னாடி வந்து நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லாருமே போகிறாங்க. பொண்ணும் அப்படியே வந்திருக்காங்க. ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து தட்டி விடுறாரு நம்ம தாத்தா. யாரை வந்து கேட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், யாரை கேட்கணும், என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நாங்கள் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மாவாக வந்து ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஒத்துணுந்தா இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது, உள்ளே யார் வரணும் வரக்கூடாது எல்லாமே முடிவு பண்ணுறது விஜய் தான். விஜய் வந்து இவங்க 2 பேரும் வரது அவனுக்கு பிடிக்கல, அதனால் வந்து அவங்க இங்கே உள்ளே வரக்கூடாது, கால் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜய் பார்த்துட்டு என்னப்பா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இது ஒன்றும் விஜயோட வீடு இல்லை புரியுதா, தேவையில்லாமலாம் வந்து யாரும் வந்து வர வேணாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ராகினியும் அவங்க அப்பாவும். உடனே வந்து எனது விஜயோட வீடு இல்லையா, இந்த வீடு விஜயோடது, விஜய் இந்த சொத்து முழுக்க விஜயோடது தான், இவங்களுக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த வீட்டுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, போனால் போதும்னு எங்களை எல்லாருமே விஜய் வந்து வச்சுருக்கான், அதனால் விஜய் சொல்கிறது மட்டும்தான் நாங்கள் கேட்போம் புரியுதா, இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு விஜய் மட்டும்தான் முடிவு பண்ணுவான், அதனால் அவனுக்கு நீங்கள் வர்றது சுத்தமாக பிடிக்கல, அதனால் உங்கள் வீட்டுக்கே நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு ராகினியும் அவங்க அப்பாவும். சம்மந்தி இவர் என்ன சொல்கிறாரு, இந்த வீடு அப்போ உங்களுக்கு சொந்தம் இல்லையா அப்படின்னோடனே அன்பரசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிக்கிறாரு. சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்றாங்க. அது வந்து அப்படி சொன்னோன்னே, இது ஏன் வீடு அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியே வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க எல்லாருமே.